கர்த்தர் நல்லவர். செய்திக்கு ஆதார வசனம் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26வது வசனம். கலாத்தியர் 3:26. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வசனம் தேவனுடைய சமூகத்தில் இன்றைக்கான செய்திக்காக கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் என்னோடு கூட ஒரு வார்த்தையை பேசினார். அதையே இந்த செய்திக்கு தலைப்பாக நான் அறிவிக்கிறேன். பிதாவுக்கு புத்திரராகுங்கள் என்று ஆண்டவர் பேசினார். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் திரியேக தேவனாயிருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இந்த 3 பேரும் ஒன்றாயிருக்கிறார்கள். இப்போ பிதாவாகிய தேவன் ஆண்டவருடைய வெளிப்பாடை நான் சொல்லுகிறேன். பிதாவுக்கு புத்திரராகுங்கள். அப்போ பிதாவாகிய தேவன் ஒருவர் இருக்கிறார். அவருக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பேரும் புத்திரராக மாறணும், அதாவது பிள்ளைகளாக மாறணும். இந்த பூமியில நமக்கு நம்மளை பெற்றெடுத்த ஒரு தகப்பன் இருக்கிறார். அதே போல நம்மை சிருஷ்டித்த ஒரு தேவனும் இருக்கிறார். இந்த பூமிக்குரிய தகப்பனுக்கு நாம எப்படி பிள்ளைகளாக இருக்கிறோமோ அதே போல நம்மை சிருஷ்டித்த அண்ட சராசரங்களை உண்டாக்கின அந்த தேவனுக்கு நாம பிள்ளைகளா மாறணும். அதற்கு நாம என்ன செய்யணும் என்கிற ஒரு 3 அல்லது 5 காரியத்தை நாம் தியானித்து இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறப்போகிறோம். அல்லேலூயா. இந்த தேவனாகிய கர்த்தர் நம்மை அழைக்கும் போது அடிமைகளாய் அழைக்கல, பக்தர்களாய் அழைக்கல, விசுவாசிகளாய் அழைக்கல, அல்லது தொண்டர்களாய் அழைக்கல, அவருடைய பிள்ளைகளாகும்படியாகவே அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த பூமியில எங்க தாத்தா சொல்லுவாரு 33 கோடி தேவர்கள் உண்டு என்று சொல்லி. ஆனா அந்த 33 கோடி தேவர்களில ஒரே ஒரு தேவன் உங்களை தன்னுடைய பிள்ளையாக அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்க அடிமைகளாய் வேண்டாம், பக்தர்களாய் வேண்டாம், பிள்ளைகளாய் வேணும் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் மாறுவீங்க? அவருடைய பிள்ளையாக இன்றைக்கு நான் மாறுவேன். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆமென். அப்போ தேவனுக்கு பிள்ளையாய் மாறணும் அப்படின்னா, தேவனுக்கு புத்திரர்களா மாறணும் அப்படின்னா முதல்ல நீங்க விசுவாசிகளாய் மாறணும். ஆமென். விசுவாசம் வரணும் நமக்குள்ளாக. விசுவாசத்தினால தேவனுக்கு பிள்ளைகளாய் மாற முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய சூழ்நிலைகளில் நமக்குள்ள விசுவாசம்தான் ரொம்ப குறைவாய் இருக்கிறது, நல்ல குறைவாய் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசியா மாறணும், நல்ல விசுவாசிக்கணும். நீ நல்ல விசுவாசித்தால் நீ தேவனுடைய பிள்ளையாய் மாறுவாய். ஆண்டவர் இந்த பூமியில வந்து கற்று தந்ததும் கற்று கொடுத்ததும் என்ன அப்படின்னா விசுவாசம்தான். விசுவாசம் எங்கெல்லாம் இல்லையோ அங்கெல்லாம் அற்புதம் இருக்காது. ஆமென். விசுவாசம் எங்கெல்லாம் இல்லையோ அங்க தேவனால செயல்பட முடியாது. அப்போ விசுவாசம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அற்புதம் இருக்கும். விசுவாசம் எங்கெல்லாம் இருக்கோ அங்க தேவனுடைய கிரியை மிகுதியாய் இருக்கும். அப்போ விசுவாசம் ரொம்ப 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 முக்கியம். தேவனுக்கு விசுவாசம் ரொம்ப பிடிக்கும். அவர் மேல வைக்கிற விசுவாசம், அவரை விசுவாசிக்கிறது, அவருடைய வல்லமை விசுவாசிக்கிறது, அவருடைய அற்புதங்களை விசுவாசிக்கிறது, அவருடைய பலத்தை விசுவாசிக்கிறது, அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறது. இன்னைக்கு விசுவாசம் என்கிற பாடத்துல தான் சபை ரொம்ப குறைவா இருக்கிறது. நாம எல்லா சப்ஜெக்டுக்கும் மார்க் அதிகமா எடுப்போம், ஆனா விசுவாசம் என்கிற பாடத்துல தான் மார்க் ரொம்ப குறைவா எடுப்போம். பிள்ளைகளுக்கு எந்த சப்ஜெக்ட் தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னா மேக்ஸு, இங்கிலீஷு, இதில் தான் நிறைய பிள்ளைகளுக்கு மார்க்கே அடி வாங்கும். அல்லேலூயா.
என்ன அது என்ன புது பாடமா, என்ன இங்கிலீஷ் என்ன புது பாடமா? இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு இங்கிலீஷ் தான் கஷ்டமா இருக்கு. கணக்கு என்ன கஷ்டமான பாடமா? அதான் 1ஆம் கிளாஸ்ல இருந்தே கணக்கு இருக்க, பின்ன என்னத்துக்கு தடுமாட்டோம்? 10ஆம் கிளாஸ்ல 12ஆம் கிளாஸ்ல ஏன் தடுமாற்றம்? புரியல. அதான் ஒரு மேக்ஸ் சார் சொன்னார், அதாவது அடித்தளத்திலேயே அவங்களுக்கு புரியாட்டா புரியவே செய்யாது. அந்த கணக்கு பாடம் விளங்கணும்னா அடித்தளத்தை சரியாக்கணும் அப்படின்ட்டு. விசுவாச பாடம் இன்னைக்கு நிறைய பேருக்கு புரியாம இருக்கிறதற்கு காரணம் அதுதான். ஆண்டவர் நம்ம எல்லா இடத்திலையும் விசுவாசத்தை வெளிப்பட விரும்புகிறார். எதிலெல்லாம் விசுவாசம் வெளிப்படணும்? வார்த்தையில விசுவாசம் வெளிப்படணும். ஆமென். விசுவாச பாடம் தான் நிறைய பேருக்கு புரியாம இருக்கிறது. அதை தான் நாம் இன்னைக்கு சரி பண்ண போகிறோம். இந்த விசுவாசம் சாதாரணதல்ல. நாம நினைக்கலாம் விசுவாசத்தினால் அற்புதம் நடக்கும், விசுவாசத்தினால விடுதலை வரும், விசுவாசத்தில் அதிசயம் நடக்கும், எல்லாம் உண்மைதான். ஆனா அந்த விசுவாசம் உங்களை ஒரு தகுதிக்கு நேராய் அழைத்து செல்லுகிறது. அது என்ன தகுதின்னா, நீங்க தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிற தகுதிக்கு இந்த விசுவாசம் உங்களை உயர்த்தும். அல்லேலூயா. ஆகையால விசுவாசம் நமக்கு ரொம்ப முக்கியம். தேவன் மேல விசுவாசம், ஆண்டவர் மேல நல்ல விசுவாசம். ஆண்டவர் எல்லா இடத்திலும் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். வாயின் வார்த்தையில விசுவாசம். ஆமென். வார்த்தையில விசுவாசம். பேசுறதெல்லாம் விசுவாசமா பேசுறீங்களா என்ன? ஒவ்வொரு இடத்தையும் கவனிங்க, ஒவ்வொரு சூழ்நிலைகளிலையும் கவனிங்க. இந்த இடத்துல விசுவாசமா பேசினா, நான் இந்த இடத்துல விசுவாசத்தை உணர்ந்தேனா, இல்ல அவிவிசுவாசமா நினைச்சேனா, நினைவுகள் விசுவாசமா இருக்கட்டும், உணர்வுகள் விசுவாசமா இருக்கட்டும், பார்வைகள் விசுவாசமா இருக்கட்டும். ஏனென்றால் இந்த விசுவாசம் ஒன்றே என் பிதாவாகிய தேவனுக்கு பிள்ளையா என்னை மாற்றுகிறது. நான் அவிவிசுவாசியா இருக்கிறதுனால அவருக்கும் பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. விசுவாசியா இருப்பீர்களானால் அவருக்கும் பிரயோஜனம், உங்களுக்கும் பிரயோஜனம். ஹல்லேலூயா. இந்த பூமியில ஒரே ஒரு தேவன் தான் உங்களை பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுகிறவர் இருக்கிறார். ஒரே ஒரு தேவன் தான் உங்களையும் என்னையும் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுகிறார். அடிமையாக அல்ல, பக்தனாக அல்ல, அங்கத்தினராக அல்ல, பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நல்ல தேவன் நம் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவர் பிள்ளையா ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரர்களாக நாம மாற முடியும். இயேசுவை பற்றி கொள்ளுங்க, அவரை விசுவாசிங்க. இந்த விசுவாசம் உங்களை பிள்ளையாக உயர்த்தும். இன்னைக்கு அநேக இடத்துல விசுவாசமே இல்லை. எந்த இடத்துலலாம் விசுவாசம் இருக்கிறதோ அந்த இடத்துலலாம் உங்களுக்கு அற்புதம் இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா. எந்த இடத்துலலாம் விசுவாசத்தை வைக்கிறீங்களோ அந்த இடத்துல இனி வெறுமை இருக்காது, தரித்திரம் இருக்காது, குறைவு இருக்காது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு சபை கட்டுற விஷயத்துல ரொம்ப விசுவாசம் உண்டு. ஆமென். ஆமா. திடீர்னு ஆரம்பிச்சு திடீர்னு முடிச்சிருவேன், அவ்வளவு விசுவாசம். நான் ஆரம்பித்தால் அவர் முடிப்பார் என்கிற விசுவாசம் என்றைக்கும் குறைந்து போனதே கிடையாது. இதே இது எனக்கு ஒரு வீடு கட்டணும்னு வரக்கூடிய விசுவாசம் எனக்கு ஒரு நாள் வந்ததில்லை. அதனால நான் சொல்லுகிறேன், 20 வருஷமா ஒரு சொந்த வீடை கட்ட முடியலை. காரணம், நமக்கு ஒரு வீடு கட்டுவோம், கர்த்தர் தருவார்னு ஒரு நாளும் விசுவாசம் வந்ததில்லை. அதனால வீடும் இல்லை. ஆனா சபையை கட்டும்போது அளவில்லாத விசுவாசம் எனக்குள்ள இருக்கிறது. அதனால சபையை கட்டக்கு ஒரு நாளும் தடுமாடினதும் கிடையாது, அழுததும் கிடையாது, ரொம்ப போராடினதும் கிடையாது. விசுவாசத்தில் ஜெயிச்சிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ எந்த பகுதியில் உங்களுக்கு விசுவாசம் வரலையோ ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் தருவார், ஆண்டவர் கட்டுவார் அப்படின்னு எந்த பகுதியிலெல்லாம் விசுவாசம் வரலையோ அந்த பகுதியில் அற்புதமும் இருக்காது. ஆமென். ஆமாம். இந்த 70 லட்சம் ரூபா தோட்டம் எப்படி வந்து நினைக்கிறீங்க? அவர் மேல வைத்த விசுவாசத்துல வந்துச்சு. ஆமா, அவரை நம்பி செயல்பட்டார்கள், வாய்த்தது. ஆனா அது ஆக்சுவலா அது 70 லட்சம் ரூபா தோட்டம் இல்லை, 1 கோடி ரூபாய் தோட்டம். அவங்க வாங்கச்சில்ல, இப்போ எத்தனை கோடின்னு தெரியல. ஆனா கர்த்தர் எனக்கு தருவார்னு பேசினாங்க. அவங்க ஒரு ரேட்டை சொல்ல, இவங்க ஒரு ரேட்டுக்கு கேட்க, அப்படியே படிப்படியா வாங்கக்கூடிய திராணிக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். ஆனாலும் பணத்தை பார்த்தா இல்லை, அதுலேயும் கர்த்தர் அற்புதம் செய்தார். விசுவாசத்தில் தான் எல்லாம் சுதந்திரிக்கிறோம். விசுவாசம் வராத பகுதியில் எல்லாம் வேஸ்டாக இருக்கும்.
இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்கள் சுகத்திற்காய் வந்திருக்கிறீங்க, ஆரோக்கியத்திற்காய் வந்திருக்கிறீங்க. நான் சொல்லுகிறேன், இயேசு உங்களை தொட்டார். ஆமென். இயேசுவை விசுவாசிங்க. இயேசுனை சுகமாக்கி விட்டார். இனி என் சரீரத்தில் அந்த பிரச்சனை இருக்காது. இனி சுகர் கூடாது, இனி பிரஷர் கூடாது, இனி கொலஸ்ட்ரால் கூடாது, இனி தைராய்டு கூடாது. என் சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும். விசுவாசி, நீங்க ஆரோக்கியமாக தான் இருப்பீர்கள். நிறைய பேர் சரீர ஆரோக்கியத்தில் விசுவாசம் இல்லை. ஆண்டவர் உங்களை சுகமாக்குவார். நிறைய பேருடைய விசுவாசம் பொருளாதாரத்தில் வர்றதில்லை, அதனால பொருளாதாரம் விழுந்து கிடக்கிறது. கர்த்தரின் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார், நான் மீதம் எடுப்பேன், என் தலையை ஆண்டவர் உயர்த்துவார், எனக்கு சம்பூர்ணம் வரும். அந்த நம்பிக்கையே இருக்காது. எப்படி செய்ய போறோம், என்னத்தை செய்ய போறோம், எப்படி நடக்கும், எல்லாமே கேள்விக்குறியா தான் இருக்கும். இன்னைக்கு இந்த ஆராதனை அந்த கேள்விக்குறியெல்லாம் மாறி இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, கேள்விக்குறியே இருக்கக்கூடாது. அதிசயமாய் அவர் செய்வார். ஆண்டவருக்கு விசுவாசத்தின் அடிப்படையில் தான் அவர் கிரியை செய்வார், செயல்படுவாரே அன்றி உங்க கண்ணீரின் அடிப்படையில் அவர் எதையும் செய்ய மாட்டார். நான் மறுபடியும் சபைக்கு ஞாபகப்படுத்துகிறேன், நீங்க தேவ சமூகத்தில் வந்து அழுது புலம்பி கண்ணீர் வடிச்சு மண்டாடி ஆண்டவரே நீ கூப்பிடுகிறதுனால ஒரு அற்புதம் நடக்காது. நான் சபைக்கு போவேன், ஜெபிப்பேன், ஆண்டவர் விடுவிப்பார், அதோட முடிச்சு. இந்த ஆராதனை விட்டு நான் போகும்போது பலகீனத்தோடு போக மாட்டேன், சுகமாய் போவேன், ஆரோக்கியத்தோடு போவேன், ஆசீர்வாதமாய் போவேன். அந்த விசுவாசத்தோடு வரணும். அந்த விசுவாசம் தான் வேலை செய்யும். அந்த விசுவாசத்திற்கு தான் கர்த்தர் இறங்குவார். சில ஆட்கள் சபைக்கு வாரதெல்லாம் இருதயம் எல்லாம் பிளேனா இருக்கு, ஏதோ போனோன்னு வாரீங்க. நான் சொல்லுகிறேன், போனோன்னு வராதுங்க, அப்பாட்ட ஏதோ ஒன்றை வாங்கணும்னு வரணும். ஆமா, என்னமோ வரும்போது இந்த சபையில ஒரு தேவன் இருக்கிறார், அவர் எனக்கு பிதாவா இருக்கிறார், அவரிடத்துல ஏதாகிலும் ஒன்றை வாங்கணும். அந்த விசுவாசத்தோடு வாருங்க. வந்த வண்ணமாகவே நீங்க போக மாட்டீங்க. ஆமா, திருமணம் முடிஞ்சு போன பெண் பிள்ளைகள் திரும்ப தாய் வீட்டுக்கு வரும்போது ஏதாகிலும் தாய் வீட்டில இருந்து எடுத்துட்டு வரணும்னே கண் அப்படியே பார்க்கும். என்ன எடுத்துட்டு போகலாம், 5 கிலோ அரிசி பைய வாங்கிட்டு போகுமா? அல்லேலூயா. அதே மாதிரி அதை விட அதிகமா இது தேவனுடைய வீடு. இங்க வந்துட்டு நீங்க வெறுமையா போக போறதே கிடையாது. இங்க நீங்க எடுத்துக்கொள்ள ஏராளமானது உண்டு, ஏராளமானது உண்டு. அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, நீங்க எடுத்துட்டு போகணும். சும்மா வரக்கூடாது சபைக்கு. யாரும் ஏதோ போவோம், ஏதோ போய் பார்ப்போம் அப்படிலாம் கிடையாது. அந்த இடம் இந்த இடம் கிடையாது. போனா விடுதலை, போனா ஆசீர்வாதம், போனா அற்புதம், போனா சுகம், போனா நிச்சயம் கர்த்தர் இறங்குவார். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்திற்கு ஆண்டவர் இறங்குகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் இறங்குவார். இந்த இடத்துல வரும்போதெல்லாம் அப்படி வாங்க. இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் தருவார். நிறைய பேர் குழப்பமா வாரீங்க, குழப்பமா போறீங்க, சும்மா வாரீங்க, சும்மா போறீங்க. வரும்போது எதிர்பார்ப்போடு வாங்க, வாங்கிட்டு போகக்கூடிய சிந்தையோடு வாங்க. கடைக்கு போச்சுல கூட பை எடுத்துட்டு போறோம், அப்படிதானே? ஆமா, ஏதாச்சும் வாங்கிட்டு வர்றதுக்கு பை தேவை அப்படின்ட்டு. ஆனா சபைக்கு வரச்சில மட்டும் சும்மாவே வர்றது. ஒன்றும் கொடுக்க திராணி இல்லாதவரா என்ன தேவன்? சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன் இந்த இடத்துல இருக்கிறார். பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உணர்வு நமக்கு வேணும். பெரும்பாடுள்ள ஸ்திரீ எல்லாரும் இயேசுட்ட வந்தாங்க, அந்த ஸ்திரீ மட்டும் வித்தியாசமாய் வந்தாள். நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன், நான் சுகமாகிருவேன். அல்லேலூயா. உண்மையிலே யாருக்கும் வஸ்திரத்தை தொட்டு சுகம் கிடைக்கல, ஆனா அவ அப்படி நம்பினால் அந்த நம்பிக்கைக்கு ஆண்டவர் இறங்கினார். அல்லேலூயா.
நான் சொல்லுகிறேன், இந்த தரையில இருக்கிறதே ஒரு அற்புதம். இந்த சபையில இருக்கிற சேர்ல உட்கார்கிறதே ஒரு அற்புதம். இந்த சபைக்குள்ளாய் வந்து கொஞ்ச நேரம் இருக்கிறது உங்களுக்கு அற்புதம், அற்புதம். அதுதான் உண்மை. ஒரு வேப்பமர நனல்ல அவ்வளோ சுகம் இருக்கு, ஒரு ஆலமர நனல்ல அவ்வளோ சுகம் இருக்கு. அவருடைய செட்டைகளுக்குள்ளாய் வந்த உனக்கும் சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு. அதை விசுவாசித்துட்டு வரணும். வீட்டில் இருந்து எவ்வளோதான் குழப்பம், பொழப்பம், வேதனை, துக்கம் இருந்தாலும் என் அப்பா வீட்டுக்கு போகிறேன், சமாதானத்தை தருவார். என் அப்பா வீட்டுக்கு போகிறேன், இந்த காரியத்தில் எல்லாம் அவர் அற்புதத்தை எனக்கு செய்வார். அந்த ஒரு எதிர்பார்ப்போடு இதுவரைக்கும் சில ஆட்கள் ஜெபிக்க வருவாங்க, ஜெபித்து அனுப்புவோம். யாரும் வந்த வண்ணமாகவே போனதில்லை. ஹல்லேலூயா. அது என்ன கோரிக்கையோடு வந்தாலும் சரி, விசுவாசத்தோடு ஜெபித்து அனுப்புவோம். வெறுமையாய் போனதில்லை. இங்க இருக்கிற தேவன் காதிருந்தும் கேளாதவர் அல்ல, கண்ணிருந்தும் பாராதவர் அல்ல, மூக்கிருந்தும் முகராதவர் அல்ல, செவியிருந்தும் கேளாதவர் அல்ல. இங்க இருக்கிறவர் ஜீவனுள்ள தேவன், உயிரோடு இருக்கிறார். அவருக்கு தெரியும் நீங்க எதற்காக வந்திருக்கிறீங்க, என்ன தேவையோடு வந்திருக்கிறீங்க, என்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்க. அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவரை நம்புங்க, முழு இருதயத்தோடு நம்புங்க. நீங்க அமர்ந்திருக்கிறது சாதாரண இடம் அல்ல. யாக்கோபு சாதாரணமான இடம் நினைச்சுதான் படுத்தான். அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சு இது பயங்கரமான ஸ்தலம். ஹல்லேலூயா. இது வானத்தின் வாசல், இது தேவனுடைய வீடு. அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சு, ரொம்ப லேட்டா தெரிஞ்சு. நமக்கு இன்னும் 10 வருஷம் கழிச்சு புரியக்கூடாது, இன்றைக்கே புரிஞ்சிருக்கணும். இந்த வீடு தேவனுடைய வீடு. ஹல்லேலூயா. இந்த வீடு என் தேவனுடைய வீடு. ரொம்ப நாளா போராட்டம் இருக்கா? டெய்லி இந்த வீட்டுக்கு வாங்க, ஒரு ஃபோன் பண்ணிட்டு வாங்க, ஜெப வீட்டுக்கு வரணும். நீங்க இல்லாட்டாலும் பரவாயில்ல, சாவியை கொடுத்துட்டு போங்க, கொஞ்ச நேரம் இருந்து ஜெபிச்சுட்டு போங்க. என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். உங்களை அவர் நிச்சயம் மகிழ பண்ணுவார், நிச்சயம் மகிழ பண்ணுவார். ஒரு நாள் ஒரு சகோதரி சொன்னாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாயிற்று நான் மனசுக்கு, நான் போய் கடற்கரையில் போய் உட்கார்ந்துக்குவேன், காலையிலே போயிட்டு சாயங்காலம் வரைக்கும் உட்கார்ந்துருவேன், ஆனாலும் நிம்மதி கிடைக்காது, கடல்ல விழுந்து சத்துருமான்னு தோணும், ஆனாலும் குடும்பத்தை யோசித்து எதிர்காலத்தை யோசித்து திரும்ப வந்துடுவேன். நான் சொல்லுகிறேன், எந்த இடத்துல போனாலும் சமாதானம் தருகிறவர் இந்த இடத்துல தான் இருக்கிறார், ஜெப வீட்டில் இருக்கிறார். கடற்கரைக்கு போன சமாதானம் வந்துருமா? காடுகளுக்கு போன சமாதானம் வந்துருமா? தோட்டங்களுக்கு போன சமாதானம் வந்துருமா? வராது. இந்த வீட்டை நம்பி வாருங்க, இந்த வீட்டில் அவர் உங்களை மகிழ பண்ணுவார். ஹல்லேலூயா. என் ஜெப வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். எல்லா ஜனங்களுக்கும் அது ஜெப வீடு, ஜெபத்தை கேட்கிற ஒரு வீடு. இந்த வீட்டில் என்ன ஜெபிக்கிறீங்களோ அது தேவன் கேட்பார். ஹல்லேலூயா. உங்க வீட்டில் பேசுகிறது சிலதை கேட்காம போயிருக்கலாம் ஆண்டவர், ஆனா அவருடைய வீட்டில் வந்து சொல்லுகிற காரியத்தை அவர் நிச்சயமாய் கேட்பார். அவர் கேளாதவர் போல இருக்கவே மாட்டார். அதை தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க. ஆகவே நல்ல ஒரு விசுவாசம். நிறைய பேருக்கு இந்த விசுவாச பாடம் தான் ரொம்ப லேட்டா வர்றது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடைசி வரைக்கும் வரல, வனாந்தரத்துல சாகிறது வரைக்கும் வரல. ஆனா காலேபு யோசுவாவுக்கும் சீக்கிரமாகவே அந்த விசுவாச பாடம் புரிஞ்சிட்டு அவங்க ஜெயிச்சாங்க, அவங்க கானானை சுதந்தரித்தாங்க. நான் சொல்லுங்க, நீங்க சுதந்தரிப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்ப விசுவாசம் எல்லாவற்றிற்கும் ரொம்ப முக்கியம். ஆசீர்வாதத்தை பெற விசுவாசம், அவரை விசுவாசிக்கிறது. சுகம் விசுவாசம் வேணும். அவருடைய பிள்ளையாய் மாறணும்னாலும் விசுவாசம் இல்லாம மாற முடியாது. ஆகவே நான் சொல்லுகிறேன், விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் மாறுங்கள் என்று. அடுத்தபடியாய் எபிரியர்
12:7. நீங்கள் சிற்சியை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிற்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிற்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அல்லேலூயா. இப்போ சிற்சையின் மூலமாய் தேவனுக்கு புத்திரராய் மாறுங்கள். ஆமென். நம்மை தேவன் அநேக காரியங்களில் சிட்சிக்கிறார். ஆமென். ஆமா, தேவன் நம்மளை சிட்சிக்கிறார். ஜெபிக்கலனா அன்னைக்கு நல்லாவே இருக்காது. பார்த்துருக்கீங்களா? அப்போ ஜெபிக்காதவர்களை கர்த்தர் சிட்சிக்கிறார். விசுவாசிக்க விட்டால் அற்புதம் நடக்காது. அப்போ விசுவாசியாதவர்களை கர்த்தர் சிட்சிக்கிறார். இப்படி வாழ்க்கையில சில இடங்களில் எல்லாம் ஆண்டவர் நம்மளை சிட்சிக்கிறதை நாம பார்க்கிறோம். இந்த சிட்சை எதற்காக அப்படின்னா, இந்த சிட்சை நல்லது. கர்த்தர் என்னை கண்டிக்கிறாரா? கர்த்தர் உங்களை கண்டிக்கிறாரா? நல்லது. அதான் சிலர் சொல்லுவாங்க, அவ்வளோ அநியாயம் பண்றான், அவெல்லாம் நல்லா தான் இருக்கிறான், நான் தான் அடிக்கடி அடி வாங்கி சாவுறேன் அப்படின்னு. நீங்க சொல்றீங்களா? வீட்டில இருந்து அவெல்லாம் நல்லா தான் இருக்கான், நான் ஆண்டவருக்கு பயந்து இருக்கிறேன், எனக்கு தான் அடி மேல அடி விழுது. இந்த அடி உன்னை பிள்ளையாக மாற்றுகிறது. ஹல்லேலூயா. சிட்சையை அற்பமா பார்க்காதுங்க. எனக்கு ஏன் இந்த அடி? நான் சொல்லுகிறேன், எல்லாவற்றையும் ஆண்டவர் உடனே செய்கிறவர் அல்ல. சிலருக்கு சில காரியத்தை தாமதம் பண்ணுகிறார். நம்ம சபைக்கு வரக்கூடிய, பாம்பேலேருந்து வரக்கூடிய ராஜன்மோஸ் சகோதரர் 25 வருஷத்துக்கு மேல காலில் புண்ணு, எல்லாரும் பார்த்துருப்போம். பெரிய புண்ணு, பெரிய கஷ்டம். 25 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பூரண சுகத்தை கொடுத்திருக்கிறார். சில ஆசீர்வாதம், சில கஷ்டம் கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அது சிட்சையா இருக்கும். நீங்க சகித்து கொள்ளுங்க. ஒரு அடி விழும்போது ஏன் இந்த அடி, ஏன் இந்த கஷ்டம் உணருங்க. சில நேரம் நமக்கு வரக்கூடிய கஷ்டத்தை நம்ம யோசிக்கிறதே கிடையாது. எதற்கு இந்த பண கஷ்டம், எதற்கு இந்த சரீரத்தில் கஷ்டம், எதற்கு இந்த வியாதி, யோசித்து பாருங்க. சும்மா யாருக்கும் எதையும் செய்கிற தேவன் அல்ல. ஒரு சம்பவம் நம்மளுடைய வாழ்க்கையில வருது அப்படின்னா சிந்திக்கணும், எதனால, ஏன், எதற்கு, எதற்காக இந்த போராட்டம். ஹல்லேலூயா. வண்டி ஓட்டிட்டு போறீங்க, ஏத்தால வரக்கூடிய வண்டி உங்களை இடிக்கிற மாதிரி வந்துன்னா யோசிக்கணும், எதனால வந்துச்சு. சும்மா வராது. ஏனென்றால் எந்த வண்டிக்கும் போகாத தேவ சமூகம் நம்ம வண்டிக்கு முன்னாடி போகுது. யாருடைய சமூகமும், யாருக்கும் அவருடைய சமூகம் போகல, ஆனா எனக்கு போகுது. உங்களுக்கு அவருடைய சமூகம் முன்னே போகுது. ஆனாலும் ஒரு சம்பவம் வருது. ஏன் லேச வண்டி இடிச்சிட்டு, ஏன் இடிச்சு? யோசித்து பார்த்தீர்களானால் அங்கே ஜெப குறைவு இருக்கும், அங்க ஆராதனை ஒரு குறைவு இருக்கும், அங்க விசுவாசத்துல ஒரு குறைவு இருக்கும். அதை சரிபடுத்தும்படி ஆண்டவர் சிட்சிக்கிறார். சில சரீரத்தில் வியாதி வரும்போது யோசிக்கணும், எதற்காக இந்த வியாதி? குடும்பத்துல போராட்டம் வந்தா எதற்காக? அல்லேலூயா. உண்மையா சொல்லுறேன், கணவனும் மனைவிக்கும் சண்டை, பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை அப்படின்னாலே நாம அடுத்த வீட்டை பார்க்க கூடாது. அவன் தான் ஏதோ பண்ணிட்டான். கிராமத்துல இப்படிதான் பார்ப்பாங்க. கிராமத்துல பார்த்துட்டு போட்டும், கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க பார்க்க கூடாது. என் வீட்டுல ஏன் பிரச்சனை, எனக்கும் என் பிள்ளைகளுக்கும், அல்லது எனக்கும் என் கணவன் மனைவிக்குள்ள ஏன் பிரச்சனை? அவருக்கும் உங்களுக்கும் பிரச்சனை அப்படின்னா இவளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை ஆயிரும். நம்புறீங்களா? இதான் உண்மை. என்னைக்கெல்லாம் வீட்டுக்காரர் உங்கள்கிட்ட சண்டை போட்டாரோ அன்னைக்கெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க, ஆண்டவருக்கும் எனக்கு உள்ள உறவு எப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது நல்லா இருந்திருக்காது. ஆமா, சும்மா பிரச்சனை வராது குடும்பத்துல. உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள உறவுல, ஐக்கியத்துல விரிசல் இருக்கிறது. அதனால இங்க பிரச்சனை. ஆண்டவருடைய உறவுல உங்க உறவை சரிபடுத்துங்க.
அதுக்கு பிறகு வீட்டிலையும் உறவு சரியாயிரும், சமாதானம் வந்துடும். எங்கேயோ ஒரு குறைவு இருக்கிறது. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு நீங்க அடிமைகளா வேண்டாம், பக்தர்களா வேண்டாம், அவருக்கு பிள்ளைகளா வேணும். அல்லேலூயா. இந்த பூமியில எத்தனையோ ஜீவராசிகளை படைத்தார். நாம பார்த்தது கொஞ்சம்தான், பார்க்காதது நிறைய இருக்கு. அன்னைக்கு ஒரு பூச்சி சபைக்கு முன்னாடி வந்து அப்படியே ஊந்து போகுது. என்னடா வெல்வெட் துணி போல இருக்கு, பறந்து போன மாதிரியும் இல்லை, ஊந்து போன மாதிரி இருக்கு. என்ன கிட்டத்துல போய் பார்த்தேன், என்ன அழகு! ஒரு பூச்சி மேல் அப்படியே வெல்வெட் மாதிரி ரெட் கலர்ல, வெல்வெட் துணி எப்படி இருக்கிறதோ அப்படியே தான் அதனுடைய உடம்பு இருக்கு. பார்த்தா ஒரே ஆச்சரியம். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நான் ரொம்ப நாளா பார்க்கல, இன்னும் நிறைய பேர் பார்த்தது மாதிரியே இல்லை. நம்ம பார்த்த சிருஷ்டிகளை காட்டிலும் பார்க்காத தேவனுடைய சிருஷ்டிகள், ஜீவராசிகள் ஏராளம் இருக்கிறது. ஆனால் அது எவ்வளோ அழகாக இருந்தாலும், எவ்வளோ ஸ்டைலாக இருந்தாலும், எவ்வளோ கலராக இருந்தாலும், ஆண்டவர் அதுக்கிட்ட போய் உறவாடுகிறவர் அல்ல, உங்களிடத்திலேயே வந்து உறவாடுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். என்னோடு பேச விரும்புகிறார், என்னோடு பழக விரும்புகிறார், என்னோடு நடக்க விரும்புகிறார், என்னோடு வாழ விரும்புகிறார். ஆகையினால ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று. அவர் வந்து எங்க உட்காருகிறார்? எங்களுக்குள்ளாக, உங்களுக்குள்ளாக. தேவன் பழக விரும்புகிற ஒரு ஜீவன் உண்டானால் அது நீங்களும் நானும் தான். தேவன் உங்களோடு பழக விரும்புகிறார். அது புரியல நிறைய பேருக்கு. தேவனோடு பழகி பாருங்க, அடிக்கடி விசாரிங்க. ஆண்டவரே குட் மார்னிங். யாருக்கு யாரோக்கோ குட் மார்னிங் அனுப்பிட்டே இருக்கும். ஆண்டவருக்கு சொல்லுங்க, ஆண்டவரே குட் மார்னிங், குட் நைட். ஆண்டவரே உமக்கு நன்றி. எப்போதும் தேவனோடு ஒரு உறவில், ஒரு ஐக்கியத்தில் இருங்க. அது ரொம்ப நல்லது. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை படைத்து உருவாக்கி அதில் மனுஷனை வைத்து பகலிலே குளிர்ச்சியான வேளையில அவனை சந்திக்க போனார். அல்லேலூயா. அவன்கிட்ட பேச விரும்பினார். நீங்க யோசிங்க, இத்தனை ஜீவராசிகளையும், மிருக ஜீவன்களையும், பறவைகளையும், ஊரு பிராணிகளையும் எல்லாத்தையும் படைச்சி ஆண்டவர் முதல் மனுஷனாகிய ஆதாம்கிட்ட கொடுத்துட்டு, நீ ஏதாகிலும் பேர் வை அப்படிங்கிறார். அல்லேலூயா. இது எப்படி இருக்கு? நீ ஏதாகிலும் ஒரு பேர் வை. அவன்தான் உங்களுக்கு மச்சான், மனுஷி அப்படின்று. அதனால இன்றைக்கும் மனுஷன், மனுஷி, ஒவ்வொரு ஜீவராசிக்கு அவன் தான் பேர் வச்சான். ஆண்டவர் அந்த உரிமை அவனுக்கு கொடுத்தார், பேர் வைக்கிற உரிமை. எத்தனை பேர் நினைக்கிறீங்க இது மேலான பாக்கியம் என்று சொல்லி? சில கட்டடத்துல எல்லாம் திறந்து வைப்பவர் அப்படின்னு சொல்லி பேர் போட்டிருக்கோம். எம்எல்ஏ பேரு, எம்பி பேரு, கௌரவம். அதுக்கு பேரு கௌரவம், பெருமை, புகழ். நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் சொல்லுகிற பேர் வை. ஆண்டவர் மனுஷனோடு அவ்வளோ ஐக்கியமாயிருக்க விரும்புகிறார். நீங்க தான் அவரோடு பழகல. நீங்க பழகி பாருங்க, அதுக்கு பிறகு மனுஷனோடு பழகுகிறதே குறைஞ்சு போயிடும். அல்லேலூயா. ஆமா, வாலிப பிள்ளைகள் பழகி பாருங்க, அதுக்கு பிறகு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டையோ ஒரு பாய் ஃப்ரெண்டையோ நீங்க தேடவே மாட்டீங்க. பெஸ்டான ஒரு ஃப்ரெண்டு தேவனாய் இருப்பார். அல்லேலூயா. ஆமா. தானியேலே, நீ மிகவும் பிரியமானவன், நீ மிகவும் பிரியமானவன். ஆண்டவருக்கு அப்படி. இன்னைக்கு செல்ல சொல்லுவாங்க, செல்லம் அப்படிம்பாங்க. ஆனா ஆண்டவர் தானியேலை பார்த்து, நீ தாண்டா செல்லம், நீ மிகவும் பிரியமானவன். அந்த ஐக்கியம், அந்த உறவை நீங்க பாருங்க. நிறைய பேருக்கு புரியறது இல்லை. யாராகிலும் நம்மளை செல்லம்னு சொல்ல மாட்டாங்களான்னு எதிர்பார்க்குறீங்க. அவர் செல்லம்னு சொல்லணும். அல்லேலூயா. பிரியமே நீ சொல்லணும், ரூபவதியே என்று சொல்லணும். அவர் நம்மளை ரசிக்கணும், அவர் நம்மளை அழைக்கணும். வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு.
பெரியவர்களை காட்டிலும் இளம் வயதினர் வாலிபரோடு ஆண்டவர் ரொம்ப வந்து ஒட்டுவார். அல்லேலூயா. ஆமா, நான் வாலிப நாட்களில் கொஞ்சமா ஜெபிப்பேன், ஆண்டவர் அதிகமா பேசுவார். இப்போ அதிகமா ஜெபிக்கிறேன், கொஞ்சமா பேசுறார். அவ்வளவுதான் வித்தியாசம். வாலிப நாட்களில் உலகத்தை மறந்து உலகத்தை படைத்த தேவனோடு ஐக்கியமாகுகிறதை அவர் பெருமையாய் பார்க்கிறார். ஆகையினால தான் நான் சொல்லுகிறேன், வாலிப பிள்ளைகள் அதிகமா ஜெபிங்க, அதிகமா வேதத்தை வாசிங்க, அதிகமா தேவனை நோக்கி பாருங்க. உங்க வாழ்க்கையை அழகாய் மாற்றுவார், ரொம்ப சூப்பரா மாற்றுவார். வாலிப நாட்கள்ல எதையோ நம்ம யோசிக்கிறோம், எதையோ சிந்திக்கிறோம், எதிலையோ சோசியல் மீடியால நம்ம மூழ்கி கிடக்கிறோம். நான் சொல்லுகிறேன், தேவனுடைய தேவனுக்குள்ளாக எப்போதும் இங்க நிலைத்திருங்க. அது ரொம்ப ஆசீர்வாதமானது. நிறைய பேருக்கு அது புரியல. கர்த்தர் நல்லவர். சில சிச்சைகளை ஆண்டவர் தருகிறார், ஆனால் நமக்கு புரியல. நான் சொல்லுகிறேன், ஞாபகமா வச்சுக்கோங்க, உங்களுக்கும் உங்க குடும்பத்துல பிரச்சனை, உங்களுக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை, உங்களுக்கும் புருஷனோடு பிரச்சனைன்னு ஒண்ணு ஆரம்பிச்சாலே அவருடைய உறவுல சரி இருக்கிறதா நீ பாருங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா, தேவனுடைய ஐக்கியத்துல நான் சரியா இருக்கிறேனா, அவரை பின்பற்றுகிறதுல சரியா இருக்கிறேனா, அவரை தேடுகிறதுல நான் சரியா இருக்கிறேனா, அவருடைய வார்த்தையை கை கொள்ளுகிறதுல சரியா இருக்கிறேனா, இங்க சரியானா மற்ற எல்லா இடத்துலையும் ஆண்டவர் எல்லாவற்றையும் சரிபடுத்துவார். இங்க குழம்புச்சுன்னா மொத்தத்திலையும் குழம்பிரும். கர்த்தர் நல்லவர். ஆகவே சிச்சையை அற்பமா பார்க்காதுங்க. சிச்சை வரும்போது சோதித்து பாருங்க, உங்களை ஆராய்ந்து பாருங்க. உங்களை அந்த சிச்சை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். சிலருக்கு சிச்சை வரும்போது, ஆண்டவர் கண்டிக்கும் போது, ஆண்டவர் தண்டிக்கும் போது சபை விட்டுட்டு போகிறது, ஆண்டவர் விட்டுட்டே போகிறது. இனி நான் சபைக்கு வர மாட்டேன், இனி ஆண்டவரை தேட மாட்டேன், இனி வேதத்தை வாசிக்க மாட்டேன். இந்த ஆழத்தின் அனுபவத்துக்கு போயிருந்தாங்க. நான் சொல்லுகிறேன், சிச்சையை அற்பமாய் பார்க்காதுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஆமா, சிச்சையை சகிக்கணும், சிச்சையை ஆராய்ந்து பார்க்கணும். எதற்காக? ஏன் இந்த சிச்சை? ஹல்லேலூயா. அதாவது சவுலோடு ஆண்டவர் பேசல, ஏன் பேசலன்னு ஆராய்ந்து பார்த்தானா இல்லையா? தேவன் ஏன் பதில் தரல? அதுதான் நாம செய்யணும். நாம தேவனை தேடுறதும் கிடையாது, தேவன் நம்மளை தேடுறதும் கிடையாது. அந்த எல்கைக்கு போயிடக்கூடாது. நான் சொல்லுகிறேன், வாரத்துல ஒரு வாட்டி ஆகிலும் தேவன் வந்து என்னம்மா இப்படி இருக்கன்னு கேட்டிருக்கணும். கேட்கிறாரா? என்ன உங்களை பார்த்தா ஏதோ மாதிரி கேட்கிறாரு. சொப்பனத்திலேயாவது வந்து ஏதாகில ஒரு வாக்கு தத்துவம், ஏதாகில ஒண்ணு சும்மானாலும் நீங்க சிலர் ஆள் பார்த்து சொல்லுவீங்க, என்ன இங்க போறிய? சும்மா போறேன். என்ன எதுக்கு வந்தேன்? சும்மா தாங்க வந்தேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆண்டவர் சும்மானாலும் நம்ம பக்கம் வந்துட்டு போகணும். வாரத்துல ஒரு வாட்டி ஆகிலும் வாராரா? தேடுனா தானே வருவாரு. அவர் வந்தா என்ன, வராட்டி என்ன, எனக்கு என்ன அப்படின்னு இருந்தா அந்த அனுபவம் மங்கியே போயிடும். என்னைக்கோ ஒரு நாள் சொப்பனத்தை பார்த்து ஆண்டவர் பேசினார் அப்படிங்கிறீங்க, அதுக்கு பிறகு நான் சொல்லுகிறேன், தினந்தோறும் விரும்புங்க, வாரந்தோறும் விரும்புங்க, தினந்தோறும் விரும்புங்க. ஆண்டவர் பேசுகிறத விரும்புங்க, ஆண்டவர் உங்களை வந்து சந்திக்கிறத விரும்புங்க. நீங்க தாகமாய் இருந்தா அவரும் தாகமாய் மாறுவார். அல்லேலூயா. ஆமா, கெட்ட சொப்பனம் மட்டும் வாரத்துல 4 நாள் வருது. குத்துற மாதிரி, அடிக்கிற மாதிரி, துரத்துற மாதிரி, தலைதெறிக்க ஓடுற மாதிரி, இப்படியெல்லாம் சொப்பனம் வந்து நம்மளை குழப்புது. அதெல்லாம் நல்லா வர்றது தானே. ஏன் ஆண்டவர் மட்டும் வர மாட்டேங்கிறாரு? சிந்திக்கணும். வரல அப்படின்னா ஏங்கணும், அபிஷேகத்திற்கா ஏங்கணும்.
தினந்தோறும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கணும். ஆராதனை எல்லாம் ஆவியில நிரம்புங்க. வீடுகளில் தினந்தோறும் ஆவியில நிரம்புங்க. சத்தம் போட்டு தான் நிரம்பணும் இல்லை, சத்தத்தை அடக்கி கூட ஆவியில நிரம்பலாம். அவர் வாசம் பண்ணணும் இந்த சரீரத்துல. அல்லேலூயா. எத்தனை பேர் வீடுகளில் அபிஷேகத்துல நிரம்புறீங்க? தினந்தோறும் நீங்க விரும்பினா அவர் வருவார். நேற்றைக்கெல்லாம் நான் காலையிலே இருந்தேன், அடிக்கடி தேவ சமூகத்தில் இருந்தேன், என்ன நிரப்பவே இல்லை. ராத்திரி நிரப்புனார். அபிஷேகத்துக்காக மணிக்கூறு கணக்கில் காத்து கிடக்கிறோம். ஏன்? அபிஷேகத்தின் மேல எங்களுக்கு ஒரு அறிவு இருக்கு, அதனால காத்து கிடக்கிறோம். ரொம்ப நேரம் காத்து கிடக்கிறோம். சில நேரம் உடனே நிரப்புவார், சில நேரம் ஜீவன் போயிட்டு வரும். எல்லா நாளும் நமக்கு ஜெபம் வரையா செய்து வராது. ஆனாலும் வாழ்க்கையே வெறுத்து போகும். சில நேரம் ஜெபமே வராது, அவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஆனாலும் ஜெபத்தை முடிக்கிறது கிடையாது, ஜெபிக்காம இருக்கிறது கிடையாது. ஒரு மணி வருகிறது வரைக்கும், ஜபாவி ஊற்றப்படுகிறது வரைக்கும், பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுகிறது வரைக்கும் தேவ சமூகத்தில் அமர்ந்து கிடக்கிறது. எதற்காக? ஒவ்வொரு நாள் ஏங்குங்க. வாரத்தில் ஒரு 2 சொப்பனமாகிலும் ஆண்டவர் தருகிற சொப்பனமா இருக்கட்டும். வேதத்தை வாசிக்கும் போது ஒரு 2 வார்த்தையாகிலும் அந்த வார்த்தை உங்களை தொடணும். தொடுகிற மாதிரி வாசிங்க. அந்த ஏக்கத்தோடு அந்த தாகத்தோடு வாசித்தால் இன்றைக்குள்ள தீர்க்க தரிசன வேதத்துல நிச்சயம் இருக்கும். அல்லேலூயா. ஆமா, கண்டிப்பா இருக்கும். தூங்கி தூங்கி ஜெபம் பண்ணாதுங்க, தூங்கி தூங்கி வேதத்தை வாசிக்காதுங்க. ஏக்கத்தோடும் தாகத்தோடும் இருந்து வாசிங்க, கண்டிப்பா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன நினைக்கிறேன், சொன்னா சொல்லலையா, கன்ஃபியூஸா இருக்கு. சரி, அப்போ அன்னைக்கு ஒரு நாள் ஊழியத்துக்கு போச்சுல ரொம்ப பயமா இருந்துச்சு. சுவிசேஷ ஊழியத்துக்கு, தெரு பிரசங்கத்துக்கு போகும்போது என்னமோ தெரியல, ஏதோ புதுசா போற மாதிரியே இருந்துச்சு. அப்போ வேதத்தை எடுத்து வாசித்தேன். அப்போ 2 முறை அந்த அதிகாரத்துல எழுதப்பட்ட ஒரு வார்த்தை என் இருதயத்துல தைத்ததை நான் பார்த்தேன். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் என்று 2 முறை வாசித்தேன். கர்த்தர் என்னோடு பேசினது போல என்னால் உணர முடிஞ்சது. அந்த நிமிஷமே பயம் எல்லாம் மாறிச்சு. தாவீதை மாத்திரமல்ல, இன்றைக்கு உங்களையும் நீங்க போகிற இடங்களிலெல்லாம் தேவன் காப்பாற்ற உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்துல ஜீவன் இருக்கிறது. சில நினைக்கிறாங்க மதம் மாத்துறாங்க. யாரையும் மாற்ற முடியாது, அவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. இதுவரையிலும் இல்லாத ஒரு புதிய உறவுக்குள்ளாய் அவர் அழைத்து செல்லுகிறார். இதுவரையிலும் கிடைக்காத ஐக்கியம், கிடைக்காத சமாதானம், சந்தோஷம், நிம்மதிக்குள்ளாக அவர் அழைத்து செல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், கலங்காமலும் பயப்படாமலும் இருங்க. அவர் கொடுக்கிறதெல்லாம் ஸ்பெஷலா இருக்கும், விசேஷமானதா இருக்கும். அவர் அப்படி கொடுப்பார். நாம ஏங்கணும் ஒவ்வொரு நாளும். ஒரு மனுஷன் நம்மள்கிட்ட பழகிட்டு பேசிட்டு 2வது பேசாட்டா நம்ம இருதயம் என்ன பாடுபடுது? ஏன் பேசல, ஏன் பேசல, ஏன் பேசல? ஒரு மனுஷனுக்காக ஏங்குகிற இருதயம். கர்த்தர் பேசி 1 வாரம் ஆச்சு, 15 நாள் ஆச்சு. ஒரு சொப்பனத்துல கூட ஆண்டவர் பேசின மாதிரி இல்லை. ஏங்கணும். எனக்கு போன வாரத்தில் 2 முறை கர்த்தர் பேசினார். சொப்பனத்துல வசனத்தோடு 1 முறை பேசினார். 3 முறை பேசினார். ஹல்லேலூயா. ஆமா, நீங்க எண்ணுங்க எத்தனை நேரம் பேசினார். நீங்க ஆராய்ந்து பாருங்க, எத்தனை நேரம் கர்த்தர் வெளிப்பட்டார். அதுதான உறவு, அதுதான ஐக்கியம், அதுதான ஆண்டவரோடு வாழுகிறதற்கு அடையாளம். ஆமென். நாங்கெல்லாம் அதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு நினைக்காதுங்க. கர்த்தர் உங்களை தகுதி உள்ளவர்களாக தான் மாற்றி இருக்கிறார். ஆனா அந்த ஏக்கத்தின் அடிப்படையில் தான் கர்த்தர் தகுதியை பார்க்கிறார். நீங்க ஏங்கணும். அபிஷேகத்திற்காக ஏங்கி நின்றேன். இந்த ஊழியத்தை பொறுப்பெடுக்கும் போது அபிஷேகத்துக்காக ஏங்கி நின்றேன். அபிஷேகம் பெறாத மக்கள் அபிஷேகம் பெறணுமே என்று சொல்லி வல்லமையான ஊழியர்களை அழைத்து வருவேன்.
ஆனாலும் அவங்க செய்கிற ஊழியம் எனக்கு திருப்தியாக வராது. இன்னும் அபிஷேகத்துக்குள்ளே நடத்தியிருக்கலாம், இன்னும் அபிஷேகம் பெறாதவர்களுக்கு நல்லா ஜெபித்திருக்கலாம். ஏன் சீக்கிரமாக முடிச்சிட்டாங்க? கஷ்டமாக இருக்கும். நான் அபிஷேகத்துக்குள்ளே நடத்துவேன், ஆனால் யாரும் அபிஷேகம் பெற மாட்டாங்க. ஆண்டவரே, ஜனங்கள் அபிஷேகம் பெறணுமே, அந்த தாகத்தில் இருந்தேன். அப்போ தான் 2012 இனி அபிஷேகம் உன்னை கொண்டே செய்வேன் என்று கர்த்தர் இதுவரையிலும் 2000 பேருக்கு மேல் அபிஷேகம் பெறும்படி கர்த்தர் என்னை பயன்படுத்தினார். அந்த ஏக்கத்தினால வந்தது இந்த தாகம். அவர் சத்தத்தை கேட்க தாகமாக இருந்தேன். ஒரு முறை ரட்சிக்கப்பட்ட புதுசுன்னு நினைக்கிறேன், ஒரு சபைக்கு போயிருந்தேன். அந்த ஊழியர் எல்லாத்தையும் நடத்தினார். ஜெபத்தில் ஆண்டவர் உங்களோடு பேசுவார் அப்படின்னு நடத்தினார். ஒரு 10 நிமிஷம் ஜெபத்தில் நடத்தினார். 10 நிமிஷத்தில் 5 பேர் கை தூக்குனாங்க, ஆண்டவர் என்னோடு பேசினார் அப்படின்ட்டு. நான் அதை விட அதிகமாக ஜெபித்த, என்னோடு பேசவே இல்லை. ஐயோ, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அங்க வேற கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. அந்த ஊழியக்கார், உங்கள்கிட்ட என்ன பேசினார் அப்படின்னு கேட்டார். அவர் என்கிட்ட வசனத்தை தந்தார் அப்படின்னார். அடுத்த ஆள்கிட்ட கேட்கிறார், உன்கிட்ட என்ன பேசினார் அப்படின்ட்டு. அவர் ஒன்று சொன்னார். அதுக்கு அடுத்தால் நான் தான் இருக்கிறேன். இப்போ நம்மள்கிட்ட கேட்கிறார், உங்கள்கிட்ட என்ன பேசினார் அப்படின்ட்டு. இப்போ என்னத்தை சொல்ல? சபையில இருந்து போய் சொல்லவா? நான் அப்படியே குனிஞ்சே இருந்தேன். அவர் உங்கள்கிட்ட தான் அப்படின்னாரு. நான் குனிஞ்சே இருந்தேன். பேசினார் நீ சொல்லல, பேசல் நீ சொல்லல. ஆனா இருதயம் மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. பக்கத்துல பேசியிருக்கிறாரு, வலது பக்கம் பேசியிருக்கிறாரு, இடது பக்கம் பேசியிருக்கிறாரு. நடுவில் இருக்கிற நம்மள்கிட்ட மட்டும் அவர் பேசல. அந்த பாக்கியத்தை நாம பெறணும். ரொம்ப ஏக்கமா இருந்தோம். அந்த ஏக்கம், அந்த தாகம் இன்றைக்கும் குறையல. ஆண்டவர் பேசணும், ஆண்டவர் நடத்தணும். நீங்க ஏக்கமா இருங்க, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பீர்கள். அல்லேலூயா. அப்போ சிட்சை வரும்போது யோசித்து பாருங்க. சிட்சைகள்லாம் சும்மா வராது. ஆமென். ஆமா, தப்பா நினைக்காதுங்க. ஒன்று சொல்றேன், உங்க வீட்டுக்குள்ளாக, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்க வீட்டுக்குள்ளாகவும் பாம்பு வந்துச்சு. சபையில் இருக்கிற சிலர் வீட்டுக்குள்ள பாம்பு வருது. அது வர்றதுனால கர்த்தர் நம்மை கைவிடலை, பாதுகாப்பு நம்ம மேல இருக்கிறது. அல்லேலூயா. காட்டு பக்கத்தில் இருக்கிறோம், பாம்பு வராம வேற என்னத்தை வரும்? அமெரிக்காலையா இருக்கிறோம். ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அந்த வந்த அன்னைக்கு, அதுல இருந்து ஒரு வாரத்துக்கு பின்னாடி பாருங்க, நான் தேவனோடு நடந்தது எப்படி அப்படின்னா, நிச்சயம் கொஞ்சம் குறைவு இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா என் வீட்டுக்குள்ள பாம்பு வரும்போது நான் திரும்பி பார்க்கும்போது ஒரு 10-15 நாள் கொஞ்சம் ஐயா பிஸி. ஆண்டவருடைய உறவில் நான் குறைவா இருந்தது உண்மை. அதனால வந்துச்சு. நான் சொல்றேன், இதனால தான் வந்து நீ சொல்ல வரல. ஒரு பயப்படுற மாதிரி, சமாதானம் இழக்கிற மாதிரி ஒரு சம்பவம் வந்துன்னா நீங்க வேற எதையோ யோசிக்க கூடாது. உடனே நம்மால் என்ன யோசிப்பாங்க தெரியுமா? இன்னைக்கு பௌர்ணமி ஆகும், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதான் வந்திருக்கு, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அதான் வந்திருக்கு. உங்க தலையில கொட்டக்கு இன்னைக்கு கருநாள் அதான் வந்திருக்கு. அப்படி யோசிக்காதுங்க. அதை அப்படியே மாத்தி யோசிங்க. எனக்கும் தேவனுக்கும் என்ன எதுவும் பிரச்சனையா? எதுலையாகிலும் நான் ஆண்டவரை திருப்திப்படுத்தலையா, சந்தோஷப்படுத்தலையா, மகிமைப்படுத்தலையா, ரொம்ப நேரம் அவருடைய சமூகத்தில் நான் உட்காரலையா, என்ன? அப்படியே கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா கரெக்டா ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி தருவார். இதுதான் பிரச்சனை. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதியில் உள்ள அன்பை விட்டாய் என்று உன் பேரிலே ஒரு குறைவு இருக்கிறது. அல்லேலூயா. அன்பு குறைஞ்சா ஆண்டவர் எல்லாம் தாங்காது. இதான் உண்மை. ஸோ எதர்ச்சியா கூட வந்திருக்கலாம் பாம்பு, தப்பா நினைக்காதுங்க. சிந்தனைக்காக சொல்லுறேன். எங்க வீட்லயும் வந்துச்சு, உங்க வீட்லயும் வந்திருக்கு. ஆனால் பல முறை நாம் அதை வச்சுட்டு வித்தியாசமாக யோசிப்போம். அப்படி யோசிக்க கூடாது. என்ன சம்பவம் நடந்தாலும், எது நடந்தாலும் சிந்திக்கிறது தேவனுடைய உறவை தான் சிந்திக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது?
போய் இவர்கிட்ட சொன்னோம் பாருங்க ஜெபம் பண்ணுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பாம்பு வந்துட்டுன்னு இவன்கிட்ட தான் சொன்னேன், இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிருக்கேன். என்ன பிரச்சனை வந்தாலும் சிந்திக்கிறது, தேவனுக்கும் எனக்கும் உள்ள ஐக்கியம் கரெக்டாக இருந்துச்சா, இங்கே சரியாச்சுன்னா எல்லா இடத்துலையும் சரியாகும். அல்லேலூயா. இங்கே சரியாச்சுன்னா எல்லா இடமும் சரியாகிரும். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் சிட்சிப்பார், கண்டிப்பார், சாகடிக்க மாட்டார். அல்லேலூயா. ஒரு நாளெல்லாம் மனைவி அதிகால கதவு திறந்துட்டு வெளியே வரும்போது, கதவுக்கு வெளியே இல்லை, பாம்பு கதவுக்கு உள்ளே இருக்கு. என்ன ஒரு வித்தியாசம், நாங்கள் அந்த ரூமில் தூங்கணும், பாம்பு இந்த ரூமில் தூங்குச்சு. கதவை திறக்கும் போது அதுவும் வெளியே வந்து, இவ டக்குனி பூட்டும் போது பாதி உடம்பு நசுங்கிட்டு, என்னடா கதவு பூட்ட முடியலன்னு பார்த்தா பாம்பு தூங்கி எழும்பி அப்பதான் வெளியே வந்திருக்கு. கர்த்தர் நசுக்கி போட்டார். அல்லேலூயா. கர்த்தர் பாதுகாக்கிறதுல நம்மை கைவிடுகிறவரே அல்ல. இதே பகுதியில் எத்தனையோ பேரை பாம்பு கடிச்சு சாகடிச்சிருக்கு. அல்லேலூயா. ஆமா, நம்ம சகையில சில சகோதரியை பாராட்டணும். பாம்பை அடிச்சு கொன்னு தலைக்கு மாட்டில் போட்டே தூங்கி, அல்லேலூயா, தைரியசாலிகள்லாம் இருக்காங்க. கர்த்தர் நல்லவர். ஆனால் கர்த்தர் பாதுகாக்கிறார், கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார். ஆனாலும் ஒவ்வொரு சம்பவம் வரும்போது, ஒரு கோழி செத்தா கூட ஏன் அப்படின்னு கேட்கணும். அல்லேலூயா. எதுனாலும் ஒரு சின்ன ஒரு காரியம் சம்பவம் வரும்போது நம்ம யாரையோ யோசிக்காமல், எதையோ யோசிக்காமல், கர்த்தருக்குள்ளாக இருக்கிற அந்த அன்பு, ஐக்கியம், உறவு, தேவனுக்கு கீழ்ப்படுகிறது, வசனத்தை கை கொள்ளுகிறதுல எல்லாம் சரியாக இருந்தேன்னா, அதை மட்டும் செக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த கட்டத்திற்கு கர்த்தர் உயர்த்துவார். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அதுக்கு பதிலாக தப்பா நினைக்க கூடாது. நிறைய பேர் சிச்சையை அற்பமாய் எண்ணி கர்த்தரை விட்டுட்டும் போயிட்டாங்க. தன் மேல வந்த சிச்சை, தன்னுடைய குடும்பத்தின் மேல வந்த கர்த்தருடைய கண்டிப்பு, அதை புரிஞ்சிக்க தெரியாம சில பிள்ளைகள் பாருங்க, தகப்பன் சொல்றான், வீடியோ கேம் ரொம்ப விளையாடாத, செல்போன் ரொம்ப பயன்படுத்தாத, 2 திட்டி வாங்கி வைக்கிறான். உடனே பிள்ளை என்ன பண்றான்? அதான் நியூஸ்ல பாக்குறோமே, உடனே போற தற்கொலை பண்றான், சாகுறான். அதை பார்த்தோன்னே நமக்கும் கொஞ்சம் பயமா இருக்கு. நம்ம எதையாவது சொல்லி இதுவை எதையாவது பண்ணிடக்கூடாத அப்படின்னு நமக்கு பயமா இருக்கு. ஆனா இந்த பிள்ளைகள் அப்படி பண்ணுது. நான் சொல்லுகிறேன், தகப்பன் சிச்சித்தா அது நம்முடைய நன்மைக்காக தான் இருக்கும். கர்த்தர் நம்மை கண்டித்தார், அது நன்மைக்காக தான் இருக்கும். புரிஞ்சு வாழ்ந்துட்டோம் அப்படின்னா வாழ்க்கை சுகமாய் மாறும். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல பார்த்தீங்கன்னா ரோமர் 8:14, ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கணும், பிதாவுக்கு புத்திரர் ஆகணும் அப்படின்னா தேவனுடைய ஆவியினால நடத்தப்படணும். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறது வேற அனுபவம், ஆவியில நடத்தப்படுகிறது வேற அனுபவம். அல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஒரு நாளும் நம்மளை மாம்சம் நடத்திடக்கூடாது, ஆவியானவர் நடத்தணும். இன்னைக்கு நிறைய பேரை மாம்சம் நடத்துகிறது, மாம்ச இச்சை நடத்துகிறது, மாம்ச துர்க்கிரிய நடத்துகிறது. ஆனா என்னை தேவனுடைய ஆவியானவர் நடத்தணும். அதை தேவனுடைய பிள்ளைகள் விரும்பணும். வசனமும் சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இன்னைக்கு நிறைய மனிதர்களை அசுத்தாவிகள் நடத்துகிறது. அசுத்தாவி இருக்கிறதுனால சில பாடுகள், போராட்டங்கள், நிந்தனைகள், வியாதிகள் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில வருகிறது. நான் நிறைய பேருடைய தலையில கை வச்சிருக்கிறேன். அதுல சிலர் பலகீனம், நோய்வாய்ப்பட்ட மக்கள் மேல கை வைக்கும் போது இந்த அசுத்தாவி ஆடுனதை நான் பார்த்திருக்கிறேன். அப்ப ஆண்டவர் ஒரு நாள் கற்று தந்தார், இந்த வியாதியை கொண்டு வந்ததே அந்த பிசாசு தான் அப்படின்று. ஹல்லேலூயா.
அப்போ பிசாசு எப்படி நடத்துகிறான்? பிசாசுகளின் ஆவி ஒரு மனுஷனை நடத்துச்சுன்னா அது வியாதிக்கு நேராய் நடத்தும், தரித்திரத்திற்கு நேராய் நடத்தும், நாச மோசத்திற்கு நேராய் நடத்தும். அதே தேவனுடைய ஆவியானவர் ஒருவனை நடத்தினார், அவரோ பிதாவுக்கு பிள்ளையாய் மாற்றக்காக நடத்துவார். எத்தனை பேருக்கு புரியுது? எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அப்ப தேவனுடைய ஆவியில நடக்க பழகணும். ஆவியானவர் சொல்லணும், அடிக்கடி பேசணும். ஆவியானவர் உள்ள இருக்கிறது கைத்தட்டுகிறதற்காக, பாடி துதிக்கிறதற்காக, ஆராதிக்கிறதற்காக மட்டுமில்ல, ஆவியானவர் உங்களை நடத்துகிறவராகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியில நடத்தப்படணும். இதெல்லாம் எப்போ கிடைக்கும்? எப்போ நீங்க விரும்புறீங்களோ அப்பவுமே கிடைக்கும். இந்த பாயிண்ட நோட் பண்ணி வீட்டில் போய் கேளுங்க, ஆண்டவரே நான் ஆவியில நடத்தப்படணும், ஆவியில நிரப்பப்படணும்னு நீங்க கேட்டீங்க, கர்த்தர் உங்களை ஆவியில நிரப்பினார். அந்நிய பாஷை கேட்டீங்க, அந்நிய பாஷையை தந்தார். இப்போ கேளுங்க, ஆனா ஆவியில நான் நடத்தப்படணும். ஹல்லேலூயா. நடத்தப்படுவீங்களா? நடத்தப்பட மாட்டீங்களா? கேட்டா நீங்க நடத்தப்படுவீர்கள். அசுத்தாவி உங்களை நடத்தாது, ஆவியானவர் உங்களை நடத்துவார். இந்த பூமியில 2 ஆவிகள் இருக்கிறது. ஒன்று தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர், என்ன ஒன்று அசுத்தாவி, பிசாசின் ஆவி, பொல்லாத ஆவி. அது உங்களை நடத்திடவே கூடாது. சில ஆளுக்கு அது ரொம்ப இஷ்டம். ஹல்லேலூயா. அசுத்தாவி தன்னோடு இருக்கிறத சிலர் விரும்புறாங்க. ஆமா, அது உள்ள இருந்தாக்கி கொஞ்சம் பாதுகாப்பு மாதிரி ஃபீல் பண்றாங்க. வசனம் சொல்லுகிறது, அது கொல்லவும் அழிக்கவும் என்று வேற ஒன்றுக்கும் வரானோ பொல்லாத ஆவி. நிறைய பேருக்குள்ள உள்ள இருக்கு. அது அடிக்கடி தூண்டுது. குடி குடி, பாவம் பண்ணு, கொலை பண்ணு, கொலவெறி தூண்டுகிறது. நிறைய பேர் பொல்லாத ஆவிகளினால நடத்தப்படுகிறவர்கள் இன்றைக்கும் உண்டு. ஒரு ரவுடி கொலை செய்யப்பட்டார். அதுக்கு பிறகு உயிரோடு இருக்கும்போது ஒரு வீடியோவில் அவர் பேசியிருந்தார். நான் கேட்டேன். அவர் தன்னுடைய ஜாதி ஜனங்களுக்காக சொல்றார், தம்பி நீங்கெல்லாம் நல்லா படிங்க, நீங்க படிக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க அருவா எடுக்கிறோம் அப்படின்னு. இவன் படிக்கிறதுக்கும் இவன் அருவா தூக்குறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு தெரியல. நீங்களும் கேட்டிருப்பீங்க. அல்லேலூயா. என்ன லாஜிக்? ஒரு வெறி கத்தியை இடுப்புல சொருகிட்டு போறது ஒரு பந்தா, துப்பாக்கியை கையில வச்சிருக்கிறது ஒரு பந்தா, ஒரு ஆவி ஏக்குகிறது, வாங்கி வச்சுக்கோ. சிலர் பாதுகாப்புக்காக வச்சிருக்காங்க, லைசன்ஸோட வச்சிருக்காங்க, அது வேற. கள்ளத்தனமாவே வச்சிருக்கிறான், கத்திய வச்சிருக்கிறான். ஒரு ஆவி நடத்துகிறது, ஒரு பொல்லாத ஆவி அலைகளிக்கிறது, குடிக்க வைக்கிறது, குடிக்க தூண்டுகிறது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் விரும்புங்க, பிதாவே உம்முடைய ஆவியானவர் என்னை நடத்தணும். அல்லேலூயா. உங்க ஆவியானவர் என்னை நடத்தணும். ஒரு சகோதரி இருந்தார்கள், ரட்சிக்கப்படல. அவங்க சொன்னாங்க, நீங்க பெற்ற ஆவிக்கும் எங்களுக்குள்ள இருக்கிற ஆவிக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு அப்படின்ட்டு. நான் சொன்னேன், என்ன அப்படின்னு. இப்போ ஒருத்தன் விழ போறான் அப்படின்னா அந்த ஆவி என்கிட்ட சொல்லும், இப்போ அவன் விழ போறான், அவனுக்கு ஆக்சிடென்ட் நடக்க போகுது, அதே போல ஆக்சிடென்ட் ஆயிரும். எனக்குள்ள இருக்கிற ஆவி என்னோட பேசும், அது எனக்கு அம்மா மாதிரி அப்படின்ச்சு. அல்லேலூயா. நான் என்னெல்லாம் பேசியிருக்குன்னு சொல்லு. போன வாரத்தில் மருந்து குடி சாவான் அப்படின்னு அந்த ஆளை சொன்னாங்க, அதே போல செத்தான். வேற ஆக்சிடென்ட் ஆகும்னு அவனை பார்த்து சொன்னுச்சு, அதே போல ஆக்சிடென்ட் ஆயிற்று. அப்ப சொல்றதெல்லாம் அவசகுணமா தான் சொல்லுமா? அசுத்தாய் வேற என்னத்தை சொல்லும்? நல்லதா ஒன்றும் சொல்லாதா என்ன? நான் சொன்னேன், எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பேச ஆரம்பிச்சார். நீ சொல்ல அவள்கிட்ட, அவனை தள்ளி போட்டுக்கிட்டு தான் இவள்கிட்ட வந்து சொல்லும். அல்லேலூயா.
நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தள்ளப்படுகிறவனை தூக்கி எடுக்கிறவர், கைவிடப்பட்டவனை மீட்டெடுக்கிறவர். நம்ம ஆவிக்கும் பொல்லாத ஆவிக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. அது அப்படியே பெருமையா பேசிட்டு இருக்கிறது. எந்த ஆவியில இருக்கிறோன்னே தெரியல. நான் வேற கேட்டேன், சரி அது சொல்லுச்சு, இது சொல்லுச்சு, அப்படி சொல்லுச்சு, இப்படி நடந்துச்சு அப்படி சொல்றல, உன் வாழ்க்கையா இப்படி இருக்கு? அது என்னமோ தெரியல. உனக்காக ஒன்றும் பேசலையா? ஒன்றும் பேசல. எப்படி பேசுவான் பிசாசு? போய் எப்படி பேசுவான் பிசாசு? அழிகிறத பேசுவான், நாசமா போறத பேசுவான். நீ உருப்படுற மாதிரி ஒன்னுத்தையும் பேச மாட்டான். அவன் தான் பிசாசு. வாழ்க்கை இல்லை, குடும்பம் இல்லை, உறவு இல்லை, தனித்து விடப்பட்டிருக்காங்க, நிம்மதி இல்லை, சரீரத்துல வியாதி. இவ்வளவு ஒரு பவர்ஃபுல் ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அவன் வாழ்க்கை எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், உதிக்கிற உன் ஒளியின் இடத்துல ராஜாக்கள் நடந்து வருவார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஒரு தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து பிரகாசித்து கொண்டு இருந்தால் அந்த உதிக்கிற வெளிச்சத்தினிடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்களா? இதுதான் நம்ம வாழ்க்கை. எனக்குள்ள ஆவியானவர் இருந்தால் பிரகாசித்து கொண்டு இருப்பார். அந்த ஒளியை பார்த்து ராஜாக்கள் என்னிடத்துல வருவார்களா? இங்க இந்த ஆவி வந்து, அல்லேலூயா, ஆமா, இருக்கிறவன் கூட இருக்க விடாம பிரிச்சுட்டு போயிட்டு பொல்லாத ஆவி, அசுத்தாவி. என்ன ஒரு ஆளு சொன்னாரு, எனக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கிற மாதிரி ஆவி இருக்கு. என்ன சொல்லிச்சு அந்த ஆவி? சொல்லிச்சு, நீ மரிச்ச பிறகு எங்க தெரியுமா போவா? இந்த இடத்துக்கு தான் போவா அப்படின்னு என்ன கூட்டிட்டு போச்சு. இடம் எப்படி இருந்துச்சு? ஒரு குகை மாதிரி இருந்துச்சு. என்னை அப்படியே ஆழத்துக்கு மேல, ஆழத்துக்கு கீழே, ஆழம் 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 ஆழத்திலேயே கூட்டிட்டு போச்சு. அங்க என்ன இருந்துச்சு? இருள் இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதெல்லாம் என்ன இடம் அப்படின்ட்டு. என்ன இடம்? பாதாளம், நரகம். அங்க அக்கினி சோலையா ஏதோ எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த ஆவி சொல்லுச்சு, நீ மரிச்ச பிறகு நான் உன்னை இங்க தான் கொண்டு வருவேன். இதுதான் நீ மரிச்ச பிறகு வந்து வாழக்கூடிய இடம். நல்லா பாரு, நல்லா பாரு. எப்படி இருக்கு அந்த இடம்? இருளா இருக்கு, ஆழத்துல இருக்கு, தூரத்துல எரிஞ்சிட்டு இருக்கு. அப்ப நாங்க விளக்கம் கொடுக்கும், ஐயா அது நரகம். இருந்தா என்ன, இருந்துட்டு போட்டோம். யாவி அங்க கூட்டு போன்னு சொல்லுது, நான் அங்கதான் போவேன். எவ்வளவு சொல்லி பார்த்தாச்சு, இந்த ஆளுக்கு மண்டையில யாரும் இல்லை. நிறைய பேர் அசுத்தாவியோடு வாழ்ந்து பழகி போச்சு. வாழ்ந்து தொலை பழகிட்டு எவ்வளவு சொல்லி மண்டையில யாரல. அது ஒண்ணு அழிவுக்கு நேராய் கொண்டு போகும், பாதாளத்துக்கு நேராய் கொண்டு போகும். புரிய மாட்டேங்க, நான் அங்கதான் போவேன். ஆனா நம்முடைய ஆவியானவர் மகிமையின் தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு செல்லுகிறவர். ஹல்லேலூயா. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் நம்ம மேல வந்திருக்கிறார். மீட்கப்படும் நாளுக்குள்ளாக அவர் நம்மளை மறுரூபம் மாற்றுகிற ஆவியானவர் உங்களையும் என்னையும் மறுரூபப்படுத்துவார். கிறிஸ்துவுக்கு ஒப்புமையாக அவரோடு கூட கொண்டு போய் சேர்ப்பார். பரலோகத்துக்கு போவோம், நித்திய காலமாய் வாழ்ந்திருப்போம். எத்தனை பேருக்கு இந்த வாழ்க்கை வேண்டும்? ஹல்லேலூயா. ஆவியானவர் தேவனுடைய ஆவியில நடத்தப்படுங்க, அசுத்தாவில நடத்தப்படாதிருங்க. அசுத்தாவி அசுத்தத்திற்கு நேராய் நடத்தும், பரிசுத்தாவியானவர் பரிசுத்தத்திற்கு நேராய் நடத்துவார். ஆவியில நடத்தப்படுங்க. எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஜெபித்து நாம நிறைவு செய்வோம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா அசுத்தாவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. சரீரத்திற்குள்ளாக வாழ்க்கையில ஏதோ ஒரு பகுதியில் பிசாசு ஒட்டி இருப்பானால் அழிக்கப்படணும். எல்லாரும் கேளுங்க, தெய்வமே உம்முடைய ஆவியானவர் எனக்கு வேணும், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும், கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு வேணும். கேளுங்க வாய்களை திறந்து. Glory, hallelujah. நான் தேவனுடைய பிள்ளையாய் மாறணும்,
பிதாவுக்கு புத்திரனாய் நான் மாறணும். எனக்கு தேவன் உதவி செய்யுங்க. கேளுங்க. ரீபா ஷகல ஹந்தோரோடாரா. அல்லேலூயா, அல்லேலூயா. அசுத்தாவி வெளியே போகட்டும். நீங்க இடம் கொடுத்தால் அசுத்தாவி உள்ள இருக்கும். இயேசுவின் நாமத்தில் என்ன விட்டு ஒளிஞ்சு போ, வெளியே போன்னு சொல்லுங்க. இயேசுவே, அசுத்தாவி என்னை விட்டு வெளியே போகட்டும். பொல்லாத ஆவி என் எல்கையை விட்டு வெளியே போகட்டும். என் வீட்டை விட்டு, சபையை விட்டு, பிள்ளைகளை விட்டு, குடும்பத்தை விட்டு, சரீரத்தை விட்டு, வேலையை விட்டு, படிப்பை விட்டு, எல்லா பொல்லாத ஆவிகளும் வெளியே போகட்டும். எல்லாரும் வாய்களை திறந்து பேசுங்க. ரீபாலா ஷகடதாரா. பொல்லாத ஆவிகள் வெளியே போகட்டும். அசுத்த ஆவிகள் எல்லாம் வெளியே போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலன்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால. சிலருக்குள்ள இச்சைகளை கொண்டு வந்திருக்கிறார். சிலருக்குள்ள கோபத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். எரிச்சலை கொண்டு வந்திருக்கிறார். பொல்லாப்பை கொண்டு வந்திருக்கிறார். சிலருக்குள்ள வைராக்கியத்தை கொண்டு வந்திருக்கிறார். நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி துதிங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த அசுத்த ஆவி எல்லாம், அசுத்த ஆவியின் கிரியைகள் எல்லாம் என்னை விட்டு வெளியே போகட்டும். சொல்லுங்க ஹல்லேலூயா. இப்பொழுது அவனுடைய கிரியைகள், அவனுடைய சாபங்கள், அவனுடைய வியாதிகள் எல்லாம் உங்களை விட்டு, உங்க குடும்பத்தை விட்டு, உங்களை விட்டு, உங்க குடும்பத்தை விட்டு, உங்க பிள்ளைகளை விட்டு வெளியே போகிறது. இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தில் அசுத்த ஆவி கொண்டு வந்திருக்கிற வியாதிகள் வெளியே போகட்டும். பலகீனங்கள் வெளியே போகட்டும். கேளுங்க வாய்களை திறந்து. இயேசுவின் நாமத்தில் அசுத்த ஆவியே வெளியே போ. உன் வியாதி எடுத்துக்கொண்டு வெளியே போ. என் சரீரத்தை விட்டு வெளியே போ. இயேசுவின் நாமத்தில் வெளியே போவதாக அற்புதம் நடப்பதாக. நீங்க கரங்களை தட்டி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணும்போது, ஆமென், பொல்லாத ஆவி எரிந்து போகிறது, நிர்மலமாகி போகிறது, எரிக்கப்பட்டு போகிறது, நிர்மலமாகி போகிறது. இதோ கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. பரலோக வல்லமை இதோ உங்களுக்குள்ளாய் இறங்கி வருகிறது. தற்கொலையின் ஆவிகள் அழிந்து போகட்டும். பலகீனத்தின் ஆவி அழிந்து போகட்டும். வியாதி போல பலகீனங்கள், போராட்டங்களை கொண்டு வந்திருக்கிற பொல்லாத ஆவி அழிக்கப்படுவதாக, நிர்மலமாகி போவதாக. பிதாவே, தேவாவியினால நான் நடத்தப்படணும் ஐயா. தேவாவியினால நான் நடத்தப்படணும் அப்பா. உதவி செய்வீராக. தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்க நல்ல நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தும். பிதாவுக்கு புத்திரர்களாய் மாற்றும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கிய சிநேக காவலும் என்றும் சதா காலமும் நாம் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.